சகரியா 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாய் தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பனுக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இந்த அதிகாரத்தில் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளும்படியான ஒரு ஆலோசனையை, ஒரு கட்டளையை சகரியா தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கும். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆகாயும் சகரியாவும் அவர்கள் அஸ்திபாரத்தோடு நிறுத்தின அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையையும் கட்டி ஆலயத்தையும் கட்டி முடிக்கும்படியான அநேக ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பணியும் நடந்தது, அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ அவர்களுக்கு இப்போ மழை வேணும், பின்மாறி காலத்து மழை வேணும். பயிர் விட்டிருக்கிறாங்க. இந்த பின்மாறி காலத்து மழை என்பது அவருடைய தேசத்தில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அந்த பயிர்களெல்லாம் நல்லா முதிர்ந்து வருகிறதற்கு நல்ல ஒரு பெரிய 100க்கு 100 மகசூல்னிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விளைச்சல் வருகிறதற்காக ஆண்டவர் அந்த மழையை கட்டளையிடுவார். அதற்கு பின்பாக ஒரு நல்ல முதிர்ச்சியான பயிரை அவர்கள் அறுவடை செய்ய முடியும் என்கிற ஒரு காரியம்தான் அந்த தேசத்தில் இருந்தது. வறண்ட சூழ்நிலைகளின் மத்தியில் அங்கே உள்ள ஆறுகளெல்லாம், பாலஸ்தீனாவில் உள்ள ஆறுகளெல்லாம் வற்றிவிடும். அதனால் அவர்கள் மழைக்காகவும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சகரியா குறிப்பிடுகிறதை பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய தேசத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மழை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தா நம்ம மழையை பற்றி பேசுகிறோம். நிறையா பெஞ்சிருக்குது, அங்கே பெஞ்சிருக்குது, இங்கே பெஞ்சிருக்குது. அதாவது நமக்கு எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி அதிகமாய் பெய்கிற காரியங்களை சில நேரங்களில் பார்க்குறோம். சில நேரங்களில் அப்படியே வானம் பொய்த்து போய் காணப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், மழையை கட்டளையிடணும். அதனால் இப்போ மழையை நீங்கள் வேண்டுதல் செய்து ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற காரியங்களை படிங்க பார்ப்போம். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது தான் நம்ம தெய்வத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், தேட ஆரம்பிக்கிறோம். தேவைகள் இருக்கும் பொழுது அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விசாரிக்க செல்லுகிறார்கள். என்னையா எங்களுக்கு மழை பெய்யாமல் இருக்குத அப்படின்னு சொல்லி சுரூபங்களிடத்தில் அவர்கள் விசாரிக்க செல்லுகிறார்கள். அது அபத்தமானதை சொல்லிட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கோம், தெய்வ குத்தம், இதை பண்ணணும் அதை பண்ணணும் பரிகாரம் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இல்லைன்னா சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும், மழை வந்துடும், நல்ல காலம் பிறக்கும்பா அப்படிங்கிற காரியத்தை சொல்லும். ரெண்டாவது, குறி சொல்லுகிறவர்கள் எதை தான் உடுத்தி இருக்கிறாங்க, பொய்யை தரித்தார்கள். பொய்யை தான் உடுத்தி இருக்கிறான், பொய்யாவே இருக்கிறான். வாயை திறந்தாலே ஒரு உண்மை கூட வெளியே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்தால சொருபக்காரர் தானே, சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி அவங்க நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அந்த சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுகிற வேலையை உங்களுக்கு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, இயற்கையை ஆளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே, அண்ட சராசரங்களை ஆளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நீங்க அவரிடத்துல போய் உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுங்க, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க சொப்பனக்காரன்ட்டையும் குறி சொல்லுகிறவங்கிட்டையும் நீங்க போய் என்ன செய்யாதுங்க, நிக்காதீங்க. அவர்களிடத்துல போய் நிக்காதுங்க. நீங்க ஏமாற்றப்படுவீங்க, வஞ்சிக்கப்படுவீங்க என்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு உண்மையை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னு சொன்னா, தேவைகளுக்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அவரை தேடி போறோம். ஆனா தேவையே அவர் தான் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி கொடுக்கும். தேவையே அவர் தான் நமக்கு தேவையே. இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு நாளும் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறோம், நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம்.
ஆனா அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற, எல்லாவற்றையும் நிறைவானவராய் இருக்கிற அவரைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். தேவையை தருகிறவரை அல்ல, தேவையை சந்திக்கிறவரை நாம் தேடி வந்து நிற்கிறோம். தேவையை நம்முடைய வாழ்க்கையில நிவர்த்தி செய்கிற ஒரு ஆண்டவர். அதனால எல்லா மக்களுக்கும் தேவை இருக்குது, தேவையில்லாத ஆட்கள் யாருமே இல்லை. அதற்காக அவரிடத்துல செல்லாதபடி, எனக்கு தேவை நீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு தேவை நீங்க, என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தேவை நீங்க, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் வந்தா போதும். அதனாலதான் இயேசு இந்த பூமியில வாழும்போது ஒரு அழகான ஓமையை சொல்லி கொடுத்தார். ஒரு நிலத்தை உழுகிறவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நிலத்துல வேலை செய்யறவன் தான், நிலத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே யார்ட்டையும் சொல்லல. அவனால எந்த அளவுக்கு அந்த நிலத்துக்கு விலை கேட்கிறான், நானே வாங்கி கொள்ளுகிறேன். தன்னிடத்துல உண்டான எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் இழந்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்குகிறான். ஏன்னா அந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷம் எனக்கு என்ன செய்யணும்? அதே போலதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை, தேவைகளை சந்திக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில பொக்கிஷமா என்ன செய்ய விரும்புகிறார்? வரவு. அதனால ஒவ்வொரு நாளும் அதிகாலையில போய் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே தேவையை தேடி வரல, நீங்க தான் எனக்கு தேவை, உண்மை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பாப்பார். இவ்வளவு நெருக்கங்களின் மத்தியிலையும் பிரச்சனைகளின் மத்தியிலையும் நான் தான் தேவைன்னு சொல்றானே, அவனுடைய காரியங்களை நானே முன்னின்று என்ன செய்வேன்? சரி செய்வேன்னு ஆண்டவர் சொல்றேன். நொறுங்கின இருதயத்தை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்காத தேவனாய் இருக்கிறபடினால, நீங்க தான் எனக்கு வாழ்க்கையில வேணும், நீங்க ஒருத்தர் இருந்தா போதும், எதை இழந்தாலும் நான் எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு ஜெபம் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கும். ஜெபம் மாறும். அதை தாங்க இதை தாங்க, அதை பார்க்கல நீங்க என் வாழ்க்கையில வந்துருங்க, எனக்குள்ள வந்துருங்க, என் வாழ்க்கையை நீங்க நிறைச்சிருங்க, என் வாழ்க்கையை நீங்க அலங்கரிங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம், எது இருக்குதோ இல்லையோ. அதனாலதான் ஆபகுக்கு அழகா சொல்லிட்டாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், எது போனா என்ன போகாட்டான்னு, நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன். திராட்சை பழம் இல்லாம போனாலும் சரி, ஆடு மந்தையில தொழுவம் எல்லாத்துலேயும் ஒண்ணுமே இல்லாம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கூட சொல்றாரு, இந்த உலகத்துல ஆகாமிய கூடாரங்கள்ல எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நின்னீங்கன்னா உங்களை குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் பண்ற அளவுக்கு கூட எல்லா வசதிகளும் வச்சிருக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டாம், அவனே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கோட்டு தருவான், எல்லாம் தருவான். சாப்பாடு விதவிதமா சாப்பிடலாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் அவர்கள் தருவார்கள். ஆகாமிய கூடாரம் எல்லாம் கிடைக்கும். ஆனா தாவீது ராஜா சொல்றான், ஆகாமிய கூடாரங்கள்ல நான் வாசம் பண்ணுகிறதை பார்க்கலாம், அங்கிறது சுகபோகமா இருக்கிறதை பார்க்கலாம், நம்முடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்து கிடக்கிறதா எனக்கு என்ன இன்பமா இருக்கும், அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல 1000 நாள் நான் வாழ்கிறதை பார்க்கலாம், உமது பிரகாரத்துல அதிகால நேரத்துல வந்து உட்காருகிற அந்த ஒரே ஒரு நேரம் எனக்கு இன்பமானது, அந்த நாள் இன்பமானதுன்னு சொல்றேன். இது யாரு சொல்ல முடியும்னா, தேவைகளை அல்ல, தேவையே நீங்க தான் சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த அறிக்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க தான் எனக்கு தேவை, நீங்க எனக்கு வேணும். அதனாலதான் அடுத்த வசனத்துல நம்ம நேற்று தினத்திலே பார்த்துட்டோம், அவர் தான் கோடிக்கல்லாக, நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரத்தின் கல்லாக, ஒரு கூடார முளையாக நம்முடைய மேன்மைகளை எல்லாம் அவர் மேல வைக்கும்படியாக, ஒரு யுத்த வில்லாக நம்முடைய வாழ்க்கையில அவர் செயலாற்ற முடியும் என்கிற காரியத்தை பார்க்கணும். சரி, இப்போ என்ன ஒரு வசனம், கொஞ்சம் சின்ன காரியங்கள் தான் பார்த்துடலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். லேவியராகமம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, சகரியா ஏன் ஜெபிக்க சொல்றாரு, இதுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணுமா, மழைக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு படிங்க பார்ப்போம். 26:1 லேவியராகமம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இருப்பிடம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 26:3 படிங்க. சாரி 4 படிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும். அப்ப ஏற்ற காலத்துல யார் மழையை தரணும்? அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் அவருடைய கரம் தான்.
வானத்தையும் அதனுடைய சேனைகளையும் பூமியையும் அதனை காரியங்களையும் ஆளுகிறவர். அதனால தான் அவர் மலைகளை நமக்கு தரும்படியாக பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஏறெடுக்க சகரியா சொல்லுகிறதை பாரு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36 சாலமோன் செய்த ஒரு ஜெபத்தை மாத்திரம் படிங்க பாப். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36. அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து. ஆமா, அதாவது நீங்க தப்பான வழிகள்ல நடந்தாங்கன்னா என்ன அடைபட்டுறோம்னு சொல்லப்படுது? வானம் அடைபட்டுறோம். அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து, அவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சு உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அந்த பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு வசனத்தை போதிச்சு அதாவது முதல்ல அவங்க மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஆண்டவர் வசனங்கள் அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு போதிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வார்? மழையை பெய்ய பண்ணுவார். சாலமோன் ராஜாவினுடைய ஜெபமே அதுதான். ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு இந்த தேசத்தில் மழை வேணும். நீங்கள் உங்களுடைய ஜனங்களை மழை இல்லாமல் மழை தாழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கிளேசப்படுத்துனீங்கன்னா அவர்கள் அந்த வேதனை நிமித்தமாக உங்களுடைய சமூகத்துக்கு வரணும். குறிகாரங்கிட்ட போகக்கூடாது, பொய்யை தரிசிக்கிறவங்கள்ட்ட போகக்கூடாது, அதே போல் சொப்பனக்காரர்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் நிற்கக்கூடாது. அவங்க உம்மிடத்தில் வரணும். உம்மிடத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் மன்றாடினாங்கன்னு சொன்னால் நீர் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு கொஞ்சம் வசனத்தையும் சொல்லி கொடுத்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற காரியத்தை சொல்லி கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் நீர் மழைக்காக ஜெபித்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் தேசத்தில் மழையை நீங்கள் என்ன செய்வீங்க? கட்டளையிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு அதிகாரம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் இதான் பிரச்சனையே. அங்கே ஆகாப் ராஜாவின் நாட்களில் குதிரைக்கு புல்லு கிடைக்குமான்னு ஆகாப் ராஜா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? அரியணையில் இருந்த ராஜா புல்லு தேடி அலைகிறார், மழையே இல்லை. ஜெபிச்சிட்டாரு. எலியா 3 வருஷம் ஆண்டவர் வானத்தை அடைத்து விட்டார். வானத்தை அடைத்தது நிமித்தமாக அங்கே 850 தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எலியா அவங்களெல்லாம் பிடிச்சி அவர்களையெல்லாம் வெட்டி கொன்று போட்டு அங்கே அநேக சீர்திருத்தங்களை செய்த பின்பாக அவன் அங்கே இருந்து ஜெபிக்கும் பொழுது கையளவான மேகத்தை என்ன செய்கிறான் பாருங்க. பெருமழையின் இறைச்சல் கேட்குது. ஆகாபே, நீ என்ன புல்லு தேடி அலைஞ்சதெல்லாம் போதும், வானம் திறக்கப்பட்டாயிட்டு, நீ வேகமாக உன்னுடைய ரதத்தை பூட்டிட்டு என்ன செய், நீ போ, வேகமாக போ. பெருமழையின் இறைச்சல் கே. அப்போ பெருமழையின் இறைச்சலை தருகிறவதும் அவர் தான், வானத்தை வெண்கலமாய் மாற்றுகிறதும் பூமியில் நல்ல பலனை தர வைக்கிறவரும் அவர் தான், பூமியை இரும்பாய் மாற்றுகிறவரும் அவர் தான். அவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு தேவை ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க. அவர் வந்துட்டார்னா நமக்கு தெரிகிற தெரியாத எல்லா காரியங்களையும் அவர் தம்மேல போட்டுக்கொண்டு நமக்காக அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தால ஆமோஸ்லேயும் ஒரு வசனத்தை மட்டும் படிங்க பார்ப்போம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 7, 8 படிங்க பார்ப்போம். 4, 6, 7 படிங்க. 6, 7 4ஆம் அதிகாரம் 6, 7. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர 3 மாதம் இருக்கும் போதே, அறுப்பு காலம் வர நல்ல பயிர் வந்து நல்லா முளைச்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி மழையை நான் தடுத்தேன். மழையை தடுத்தேன். அப்போ இப்போ தெரியுதா பின்மாறி காலத்து மழை எதுக்குன்னு சொல்லி? மழையை நான் தடுத்துட்டேன். நீ செய்கிற பாவத்தின் நிமித்தமாக, நீ செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தமாக நான் மழையை தடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பாரு. நம்முடைய பாவங்கள் தான் அவரை கிரியை செய்ய முடியாதபடி என்ன செய்கிறது? மாற்றி விடும். நம்முடைய அக்கிரமங்கள் தான்
நம்முடைய யோசனைகள் தான், நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான். நம்ம நிறைய எப்பவுமே ஆண்டவர் வந்திருக்கிறாரா, என்ன தருவார் என்ன தருவார், கோயிலுக்கு போனாலும் அதுதான் பார்க்குறோம். சபையிலையும் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம், எதை தந்துருவார், இப்படியே தான் தேடணும். அவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆண்டவரை எது தருவீங்க எது தருவீங்க இல்லை, அவருடைய கரங்களை அல்ல, அவரை நாடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தத்தில் நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் போதிங்க, உலகத்தில் உமக்கு பிரியமாக நான் வாழ விரும்புகிறேன். நான் ஜெபிக்கிறதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, இந்த உலகத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்த, வானம் பூமி அத்தனைக்கும் அதிகாரமுடைய ஒரு பெரிய எஜமானன். இப்போ அவரிடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாத்தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறான் சிற்றின்பங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு அவனும் நான் பெரிய ஆளு, அவருக்கு ஈக்குவல்னு சொல்றான். அவர் முன்னாடி இவன் ஒண்ணும் இல்லை, அவர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே அழிச்சு போட்டுருவார். அப்படி ஆளு நம்ம கூலி ஊதிடுவேன்னு சொல்லுவோம். அப்படி ஆளுவேன். அவன் சொல்றான், நான் இந்த உலகத்துல பிரபஞ்சத்தின் அதிபதி, நான் இந்த உலகத்தினுடைய அந்தகார லோகாதிபதிங்கிறான். நம்ம அவன் கூட சேர்ந்து பாவம் செய்யும்போது யாரை ஏளனப்படுத்துறோம், அவரை அசிங்கப்படுத்துறோம். வானம் பூமி எல்லாம் அவருடையது. இந்த பூமியில ஒரு மனுஷன் வேணுங்கிறதுக்காக, ஒரு ஆத்மா வேணுங்கிறதுக்காக, ஒரு மனுஷனும் கெட்டு போவது பிதாவின் சித்தமில்லை என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்துக்காக பணைய வச்ச அவருக்கு ஆதரவா நான் நிற்கிறதா, என்னை எப்போ காலி பண்ணலான்னு இருக்கிறானே அவன் கூட போய் நான் பாவம் செஞ்சுட்டு அவனை சந்தோஷப்படுத்திட்டு அவரை அசிங்கப்படுத்துறதா, இந்த எண்ணம் நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சுன்னு சொன்னா போதும். நான் ஆண்டவருடைய சார்பில் நிற்கிறேனா, சாத்தான் சார்பில் நிற்கிறேனா? அவன் கொஞ்சோட உண்டாக்கி சமைச்சு வச்சிருக்கிறான். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பேர் தான் சாப்பிட்டு கொண்டு தான் நம்ம அதிலேயே மயங்கி அந்த தட்டுக்குள்ளேயே விழுந்து அந்த அண்டாவுக்குள்ளேயே விழுந்து கிடக்கும். அதில்தான் மயங்கி கிடக்கும். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொல்ல கொடுத்த அந்த ஆண்டவர் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிற நிலைமைக்கு அவரை தள்ளி. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிறார், வானத்தை அடைத்து போடுகிறார், பூமியை இரும்பை போல மாற்றி விடுகிறார். நம்ம சாத்தானுக்கு ஆதரவாய் போய் நிற்கிறபடினால, சத்ருவுக்கு ஆதரவாய் நின்று கொண்டு, அதனாலதான் இயேசு பூமியில் இருக்கும்போதே சொல்றார், தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ரெண்டு எஜமான், ஒருவனை நேசித்து இன்னொருத்தன் என்ன செய்வான், பகைப்பான். நம்ம நிறைய நேரங்களில் இவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா ஆண்டவரே அப்படி நிற்கிறோம். ஆனா நேசிக்கிறது போதா யாரை தான் நேசிக்கிறோம், சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் அவனால் உண்டாக்கப்பட்டவைகளை நேசித்து அவங்ககிட்ட ஜால்ரா அடிக்கிறோம். அவர் என்ன ஏமாளியா, அவர் ஒன்றும் தெரியாதவரா, அவருக்கு ஒன்றும் தெரியாதா? நம்மளை பற்றி நம்ம உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறாங்க, உள்ளின் திரியங்களை பார்த்து அறிகிறாங்க. நீ என்கிட்ட ஆசீர்வாதம்னு சொல்லி என்னை பார்த்துட்டு கூளை கும்பிடு போடுறான். நீ வாழ்க்கை உன்னுடைய கிரியைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமாக, அவனை திருப்திப்படுத்துகிற வகையிலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நொறுங்கி போகிற ஒரு ஆண்டவராக இருக்கு. அதனால தான் அவரை பார்த்து நான் முதலே சொன்னேன், நீங்கள் தான் எங்களுக்கு தேவைகளை பார்க்க, தேவையே நீங்கள் தான், வாழ்க்கைக்கு தேவையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக தம்மேல போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நினைச்சுவார். சரி, என்ன ஒரு வசனம் மட்டும் படிங்க பாப்பா. அப்போஸ்தலர் 14:17. பழைய ஏற்பாட்டில் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களா, புதிய ஏற்பாட்டில் யாராவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் படிங்க. அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணினதில்லை என்றார்கள். இப்படியும் அவர்கள் சொல்லியும் சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அதாவது மலைகளை ஆசீர்வாதங்களை அவர் தான் என்ன செய்கிறாரு. ஒரு லிஸ்தீராவில் ஒரு பிறவி சப்பானி பிறந்தது, தாயின் வயிற்றிலேயே பிறந்தது முதல் சப்பானி. அவனை அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது பவுல் உத்து பார்க்குறாரு. இவனிடத்துல விசுவாசம் உண்டென்று கண்டு அவனை எழுப்பி விட்டுறாரு. பிறவி சப்பானி நடந்துடுறான். மக்கள்லாம் பவுலுக்கு பலி செலுத்த வந்துடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் அவருடைய ஊழியக்காரங்க தான். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர், மழையை தருகிறவர், பூமி தன் பலனை தரும்படியாய் செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நீங்கள் அவருக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. நாங்கள்லாம் உங்களை போல ஒரு மனுஷர்கள் தான் என்று சொல்லி பவுல் அந்த காரியங்களை
தடுக்கிறத பார்க்கிறோம். பலி செலுத்துகிறதற்கே வந்து விடுகிறாங்க, அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்போ அதே போல் ஓசியா 6ஆம் அதிகாரம் 2-3 மட்டும் படிங்க, செய்தியை முடிச்சிடும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2-3 படிங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்போதான் ஒரு சின்ன ஆழமான ஒரு சத்தியத்தை, செய்தியை சகரியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம மேலே எப்படி வருவார்? முன்மாறிய போலையும் வருவார், பின்மாறிய போலையும் வருவார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் முன்மாரியை போல அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கு தண்ணீருக்கு அடையாளமாகிய என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நீரோடைக்கு அவர் ஒரு உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறார். அதனால பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்கு, அவர்களுடைய சமூக வாழ்க்கை மாத்திரமல்ல ஆன்மீக வாழ்க்கையும் செழிப்படைவதற்கு ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை ஓசியாவின் மூலமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறார். பின்மாறி காலத்து மழை என்பது அப்போஸ்தலருடைய நாட்களில அந்த மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட ஆவியானவரை குறிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் ஒழுங்குபடுத்தி நம்முடைய குறைவுகளை மாற்றி நிறைவான அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என்ன செஞ்சிருவார்? மாற்றி. அதனால தான் இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய அர்த்தத்தை அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சகரியா சொல்லுகிற காரியம் புவியியல் சம்பந்தமான மழை பெய்யும்படியா கேட்க சொல்ற ஆண்டவர் தான். இந்த பூமியில எல்லா ஆளுகையையும் கையில் வச்சிருக்கிறது அவர் தான். இயற்கையை ஆளுகிறவர் அவர் தான். இயற்கை முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. மனுஷன் யாரு கையிலே இல்லை. அவரிடத்துல வேண்டிக் கொண்டீங்கன்னா அவர் தருவார் என்கிற காரியத்தையும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்ட முடியும் என்கிற அந்த முன்மாறி காலத்து மழையை சொல்லிட்டு, பின்மாறி காலத்து மழை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்டி நம்மை உருவாக்குகிறதற்கு, ஒரு நல்ல ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார் என்கிற காரியத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜோமனிவர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தாவீது கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, திரும்ப கேட்கிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு. அப்போ அவர்கிட்ட அபிஷேகம் இருந்திருக்கா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்திருக்கார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு வந்து நிற்கிறேன், நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி கெஞ்சுகிறதை பாருங்கள். அதே போல் அன்றைக்கு 120 பேர் மேலே வீட்டறையில் எதிர்காலமே ஒரு சூன்யமான சூழ்நிலையில் இயேசுவை வேற பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி சிதைச்சிட்டாங்க. உயிரோடு கூட வந்துட்டாரு. நம்மை காத்திருக்கும்படியாய் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும்னு சொன்னார். 3வது நபராகிய அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்ம வாழ்க்கையில் வரணும், அதற்காக காத்திருப்போம் என்று காத்திருந்தார்கள். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு புதுபலன் அடைந்து அந்த நாட்களிலே தொடங்கப்பட்ட சபையானது இந்த நாட்கள் வரையில் என்ன செய்து உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த வளர்ச்சி போதாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நல்ல முதிர்ந்த ஆத்துமாக்கள் கிடைக்கணும், நிறையா அறுவடை கிடைக்கணும், நிறையா ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். அதற்காக பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள்ளும். 1-2 அங்கங்கே கிடைக்கிற கனி வேண்டாங்க, கூட்டம் கூட்டமாக சாயணும். எப்படி அப்போஸ்தலர்கள் நாட்களில் திடீர்னு 3000, திடீர்னு 5000, திடீர்னு திரளான ஜனங்கள். காரணம் என்னையா? பேதுரு பண்ண பிரசங்கத்தினாலையா? இல்லை, ஆவியானவர் இருதயங்களில் செய்த கிரியைகளின் நிமித்தமாக.
ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தமாக, பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட்டது நிமித்தமாக, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நம்ம புவியியலுக்கான ஆசீர்வாதங்களுக்காகவும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யலாம். இந்த ஆவிக்குரிய ஆன்மீக எழுப்புதலை தரும்படியாகவும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய முடியும்? வேண்டுதலை செய்யும்.